ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி கார்டனில் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? சும்மாங்க வீட்டில் போர் அடிச்சுட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஒரு கீரை சீடு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். பண்ணணும். ஆனால் கொஞ்சம் நிறையவே இருக்குது. பூவெல்லாம் அழகாக பூத்திருக்கு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்ம வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் செடி பாருங்கள், என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. வெண்டைக்காய் நான் வரத்துக்குள்ளவே அது முத்திடுதுன்னு தான் சொல்லுவீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நான் தெலுங்கு பொண்ணுன்ட்டு. ஸோ அதனால் வெண்டைக்காய் எல்லாமே எடுத்துட்டேன். என்னென்னா அது செடிக்கு அது வேஸ்ட்டாக போச்சு. நான் லேட்டாக பறிச்சதுனால அது குழம்புக்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே செடிக்கு அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது செடிக்கு கூட அவ்வளோவா எனர்ஜி இருக்காது. ஸோ அதனால் பறிச்சிட்டேன். காயும் கொஞ்சம் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை. ஓகே தான். அது நம்ம கார குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாதனால பாருங்கள், பாவக்காய் கூட ஒரு மாதிரி ஆகிருக்கு. என்ன பழுத்த மாதிரி இருக்குது. அது கட் பண்ணி பார்த்தா என்ன இருந்தது தெரியுமா? அதில் பூச்சி எல்லாம் போயிருந்தது. மேலே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது காய். ஆனால் உள்ளே பார்த்தா எல்லாமே பூச்சி வந்திருந்தது. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, நான் அதுக்கு செடிக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை போல். என்னென்னா வெயில் காலம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் எப்படி இருக்குது, கொஞ்சம் உள்ளே நல்லாவே இல்லை காய். அதனால் எல்லாம் பறிச்சிட்டேன். எல்லாம் கட் பண்ணிவிட்டு புதுசாக வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்துட்டேன். இன்றைக்கி பொன்னாங்கல் கீரை கூட எடுத்துக்கிட்டேங்க. பொன்னாங்கல் கீரை என்னாச்சுன்னா, அது ஃபுல் ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குப்பை பண்ணுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது கூட எடுத்துகிட்டு கொஞ்சம் இருந்தால் போதும், திருப்பி வரும். கொஞ்சம் அது ஏரோட இருந்ததுன்னா அது வந்துடும். அந்த கீரை வந்துடும். இது பூ பாருங்கள். இது என்ன சொல்லுவாங்க, ஒரே நிமிஷம் யோசிக்கிறேன். இது ஒரு செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ. நாங்கள் தாசானி பூவான்னு சொல்லுவோம். அதனால் திடீர்னு வாயுவில் வரல. இது செம்பருத்தி பூவுங்க. ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருந்தது. ரொம்ப அழகாகவே இருந்தது. செடிக்கு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது மாதிரி கார்டன் பண்ணணும் அப்படின்னா. நான் எந்த கஷ்டத்தில் இருந்தால் எனக்கு ஏதாச்சும் மனசு கஷ்டம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கார்டனுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னென்னா எனக்கு இந்த பூ, இந்த காய், இது எல்லாமே கார்டன் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு கவலையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். அதனால் சில பேருக்கு ஒன்று இருக்கும். கொஞ்சம் வெளியே சுற்றினா அவங்களுக்கு அந்த மைண்ட் ரிலீஃப் ஆகும். எனக்கு அதே மாதிரி நான் இது மாதிரி கார்டனுக்குள்ளே எனக்கு டைம் கொஞ்சம் ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கத்திரிக்காய் செடி கூட ஹெல்த்தியாக நல்லா வளரிட்டு இருக்குது. இது பக்கத்துலவே ஒரு பச்சை மிளகா செடி இருக்குது. அது பச்சை மிளகா சீடு நான் போட்டேன். ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு. பார்க்கணும், இன்னும் வரணும். அது என்னமோ சீடு ஜெர்மினேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது போல். நம்ம அந்த சாயில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சீட் ப்ராப்ளமாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம செடிக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா அது ஒரு நேச்சருக்கு சம்மந்தப்பட்ட நேச்சரோட ரிலேஷன் தானே இது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில டயத்தில் நம்மளுக்கே சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லேட் ஆகும். கஷ்டம் கிடையாது, லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கணும். இப்போ இந்த பூ எல்லாமே அப்படியே எதுக்கு விட்டுட்டேன்னா, உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். இப்போ கட் பண்ணி சாமிக்கு தான் வைக்க போகிறோம். அதனால் இந்தாங்க தோட்டம் எல்லாம் பார்த்தா இப்படி இருக்குங்க.
நம்ம வந்து இது இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வரணும். இது வந்து சம்பங்கி செடின்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கட்ட சம்பங்கி பூவு அப்படின்னு சொல்லுவோம். அதான் நீட்டாக வெள்ளையாக வரும் இது இந்த பூவு. இங்கே வந்து ஒரு கீரை போட்டிருக்கோம். இது வந்து பச்சலாக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா தமிழில் வந்து எனக்கு அவ்வளோவா பேர் என்னென்ன காய் பேருன்னு தெரியாது. ஸோ அதனால தான். அப்புறம் வந்து பப்பாளி செடி கூட கொஞ்சம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிருணி பழம் நம்ம வீட்டில் இருந்துதா, அது கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த சீடு எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதுக்குன்னா இங்கே போட்டோன்னா செடி வரும், ஒரு 2 மாதத்துல காய் வரும், பறித்து சாப்பிட்லான்னு ஒரு ஆசை. ஆனால் வருமோ வராதுன்னு தெரியாது. ஒரு 3 இடத்துல போட்டு விட்டுறலாம். 3 இடத்துல போட்டோம்னா ஒரு 3-4 செடி. இப்போ வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சீடு போடுறோம். 300 சீடில் வந்து ஒரு 5 செடி வந்தால் கூட போதும் நம்மளுக்கு. என்னென்னா 5 செடி வந்தால் கொஞ்சம் ஒரு 2-3 காய் வந்தால் கூட அது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு ஆர்கானிக்காக ஒரு மருந்து கிருந்து எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இதே ஆர்கானிக்காக பண்ணுறதுனால ஒரு காய் வந்தாலும் அது சாப்பிட்டாலும் நல்லது தானே. ஸோ அதனால் வந்து இந்தாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதெல்லாமே இப்போது கொஞ்சம் ஒரு அடி தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இந்தாங்க இந்த பீர்க்கங்காய் செடி ஃபுல்லாக போயிடுச்சு. இந்தாங்க இது மாதிரி வந்து பாதி பாதியாக பண்ணி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இது பாதுளு அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி பண்ணிவிட்டு எருவு கொடுத்துட்டு விட்டுட்டேங்க. இதுதான் நான் இன்றைக்கி பண்ண வேலை. கார்டனுக்குள்ளே வந்து நான் வந்து இன்றைக்கி பண்ண வேலை இது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்து கொஞ்சம் ப்ளேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் கார்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கார்டன் இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து எதுலுமே இருக்காதுங்க. இந்தாங்க இவ்வளோ வேஸ்ட் வந்தது இன்னும் இருக்குது, பண்ணணும். பாதி பாதியாக பண்ணி விட்டாக பண்ணலாம். ஒரே நாளும் எல்லாம் பண்ண முடியாது என்னால். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒண்டியாக பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.